நல்லது. இந்த அருமையான சந்தர்ப்பத்திலும் கூட மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றதுல மிகுந்த மகிழ்ச்சி உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் எங்களுடைய தொடர் வேத படிப்பிலே அஹ், நாங்கள் கடந்த வாரம் ஆரம்பித்தோம். நம்முடைய ஆவியின் கனிகள் என்ற பாடத்திலே 5வது கனியாக வருகின்ற கலாத்தியர் 5:22 23வது வசனத்தில் இருக்கிற விதமாக 5வது தயவு என்ற கனியை நாங்க கற்றுக்கொள்ள கடந்த வாரம் ஆரம்பித்தோம். அதன் அடிப்படையில நாங்க பார்த்திருந்தோம். தயவுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்னென்ன விளக்கம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, இல்லையா? அதாவது நன்மை அல்லது நேர்மை அல்லது இரக்கம் அல்லது சாந்தம் அல்லது ஜென்டில் மென்மை போன்ற விஷயங்கள். அது அந்த அந்த தயவு அல்லது கைண்ட்னஸ் என்ற அந்த சொல்லுக்கு, அந்த ஆவியின் கனிக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நாங்க பார்த்திருந்தோம். அதே நேரத்தில் நாங்க பார்த்தோம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 7 வசனங்கள்ல குறிப்பிட்ட விதமாக ஆண்டவர் தேவன் மோசேயோடு கதைக்கும் பொழுது தான் யார் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அந்த வசனத்துல அவர் சொல்றாரு, நான் மகா தயையும் உள்ள தேவன்னு சொல்லி அவர் சொல்றதை நாங்க கவனிக்கிறோம், இல்லையா? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அப்ப அங்க மகா தயை, அந்த கைண்ட்னஸா அவர் இருக்கிறத, அவர் கைண்டா இருக்கிறத குறிச்சு இந்த வசனத்துல சொல்றத நாங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம கடவுள் தயையுள்ள கர்த்தர், அவர் தயவுள்ளவர் என்பதை அவரே தன்னுடைய வேதாகமத்துல வெளிப்படுத்துறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப தயவு என்பது கடவுளுடைய தன்மைகள்ல, அவருடைய குணாதிசயங்கள்ல ஒன்னாக, பண்புகள்ல ஒன்னாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல அந்த தயவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கடவுள் நம் மீது காண்பித்தார், அந்த ரட்சிப்பின் மூலம் காண்பித்தார் என்பதை நாங்க பார்த்தோம், இல்லையா? அப்ப அவருடைய தயவின் நிமித்தம் தான் கடவுள் எங்கள் மீது பொறுமையா இருந்து எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஆவிக்குரிய விதமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க எங்களுக்கு கடவுள் உதவி செய்தார் என்பதை நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். இன்றைக்கு நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, அந்த தயவுகளை நாங்கள் கடவுள் எப்படி எங்களுக்கு நாங்க இந்த உலக வாழ்க்கையில அனுபவிக்கும்படியாக எங்களை வழி நடத்துகிறார் என்பதை பார்க்கும் பொழுது, எங்களை சூழ இருக்கிற காரியங்களை நாங்க கவனிக்கும் பொழுது, ரைட்? அப்ப எங்களை சூழ என்னென்ன இருக்குது? இந்த இயற்கை இருக்கு, இல்லையா? இந்த இயற்கையில இருக்கின்ற பறவைகளாக இருக்கலாம், அல்லது கடல்வாழ் ஜீவ ஜந்துக்களா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், இல்லையா? கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா வகைகளா இருக்கலாம், ரைட்? இது எல்லாத்தையும் கடவுள் படைச்சு ஏதோ ஒரு விதத்துல மனிதனுக்கு நன்மை பயக்கும்படி, இல்லையா? அதான் நாங்க பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தை கடவுள் படைக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் படைச்சிட்டு தான் கடைசியா மனுஷனை, ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் படைக்கிறார், ரைட்? அவனுக்குரிய சூழலை உருவாக்கிட்டு. அப்ப அவங்க மேல, மனிதர்கள் மேல கடவுள் கொண்ட தயையின் நிமித்தம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்ற ஆண்டவராக, அவங்க சுவாசிக்கும்படி, ரைட், ஆக்சிஜனை கொடுக்கின்ற ஆண்டவராக, ரைட், அவங்க அருந்தும்படி நீரை, உணவருந்தும்படி உணவை கொடுக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார். எனவே நம்மை சூழ நாங்க பார்க்கின்றது எல்லா காரியத்திலும் கடவுளுடைய தயவு, அவருடைய தயவினாலே நாங்கள் பிழைக்கிறோம் என்பதை இந்த இயற்கையில நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது, இல்லையா? இப்ப சில பழங்களை நாங்க பார்க்கும் பொழுது, பார்க்கும் பொழுது அந்த பழங்கள்ல இருக்கின்ற கனி உப்புகள், விட்டமின்ஸ், ரைட், எவ்வளவு உடம்புக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமான காரியங்கள் எல்லாத்தையும் அந்த பழங்கள்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி நீர், நாங்க குடிக்கிற தண்ணீர், ரைட், அந்த தண்ணீர்ல ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வச்சிருக்கிறார், இல்லையா? அப்ப நமக்கு இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய, இந்த இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள்ல கடவுள் நாங்க பிழைக்கும்படி கடவுள் நம் மீது தயை பாராட்டி இருக்கிறார். இது எல்லாத்திலையும் நாங்க அவருடைய தயவைத்தான் நம்ம ருசி பார்க்கிறோம். அவர் எவ்வளவு இங்க மேல கைண்டா இருக்கிறார் என்பதை தான் நாங்க அதுல கவனிக்கிறோம், ரைட்? அப்ப நான் சொன்ன மாதிரி காற்று, ரைட், அந்த காற்று மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம். அதே மாதிரி சூரியன், சந்திரன், மழை, வெயில், இது எல்லாமே கடவுளுடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அவர் மனிதன் மீது கொண்டிருக்கிற தயவினால
அவனுக்காக கடவுள் ஏற்படுத்தி வச்சிருக்கிற காரியம் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை நாங்க காணும் பொழுது, நாங்க உணவருந்தும் பொழுது, நாங்க தண்ணி குடிக்கும் பொழுது, தண்ணீர்களை பாவிக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது கடவுளுடைய தயவைத்தான் நம்ம அங்க காண்றோம். மனிதர்கள் மேல கொண்டிருக்கிற கடவுளுடைய தயவு என்பதை நாங்க இது சுருக்கமா நாங்க அதை பார்க்கிறோம். அடுத்து தயவுக்கு நம்ம விளக்கம் பார்த்திருந்தோம் எப்படின்னு சொன்னா, தேவைகளை ஒரு மனிதன் ஒரு தேவையோடு இருக்கிறான், அந்த தேவைகளை அவனுக்கு ஏற்ற நேரத்துல சந்திக்கும்படி அல்லது அவனுக்கு சேவை செய்யும்படி நம்முடைய இருதயத்துல ஏற்படுகின்ற அந்த விருப்பம் தான் தயவு என்பதை நாங்க கடந்த வாரமும் பார்த்திருந்தோம் இல்லையா? அப்ப தேவைகளை ஏற்ற நேரத்துல மனிதர்களுக்கு அவங்க எந்த நேரத்துல அந்த தேவைகள் அவங்களுக்கு அவசியமாக இருக்கிறதோ அந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யும்படி எப்பொழுதும் முன்னிக்கின்ற சேவை செய்யும்படியாக விரும்புகின்ற அந்த விருப்பம் தான் தயவுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நாங்க கொஞ்சம் கவனிச்சோம், இந்த தயவு பிரதியுபகாரம் கருதாமல். சரியா? இப்ப என்ன அது பிரதியுபகாரம் கருதாமல் சொன்னா, ரைட்? இப்ப நான் ஏதாவது செய்தா, நான் ஏதாவது மத்தவங்க மேல அன்பு காட்டினாலோ இரக்கம் காட்டினாலோ அல்லது தயவு பாராட்டினாலோ அவங்க பிரதி உத்தாரமாக, ரைட், அவங்க எனக்கு அதுக்கு பதிலாக எனக்கு ஏதாவது செய்யணும் என்ற எண்ணம் பாராது, ரைட், கொடுக்கின்ற காரியம் தான் தயவு என்பதை நாங்க பார்க்கிறோம். சரி, அப்ப பிரதி உபகாரம் கருதாமல் காட்டுவது தயவுன்னு நாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல பிரதி உபகாரம் செய்ய முடியாதவர்களுக்கு காட்டுகின்ற காரியமாக இந்த தயவு காணப்படுது. அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டும் தயவு. அதாவது நான் தயவு பாராட்டுறதுனால, நான் என்னுடைய தயவை மற்றவங்களுக்கு காண்பிக்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து அவங்க எனக்கு அதுக்கு பதிலாக ஒன்னும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொன்னா, ரைட், அவங்க மேல காட்டப்படுகிற தயவாக இந்த தயவு இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இதை சுருக்கமா நாங்க சொல்லுவோம்னு சொன்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி கொடுக்கப்படுகின்ற சேவை செய்யும் மனப்பான்மையாக இந்த தயவு காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்ப நாங்க பார்க்கிறது என்னது, கலாத்தியரின் அடிப்படையில 5ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில இந்த தயவு ஆவியின் கனிகளுள் ஒன்றாக ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த தயவு எப்படி நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு வாரமோ, அதாவது பாவ மனிதன், அதாவது கடவுளுக்குள்ள வர்றதுக்கு முதல்ல, ரட்சிப்படைய முதல்ல, புது சிருஷ்டியாக மாறுறதுக்கு முதல்ல எப்படி மனிதன் அந்த அகாபே அன்பு இல்லாதவனாக இருந்தானோ, எப்படி அந்த நாங்க பார்த்த விதமான நீடிய பொறுமை அல்லது அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்தோம், அதெல்லாம் இல்லாம இருந்தானோ, அதே போலவே கடவுளுக்குள்ள மறுபிறப்பு அடையிறதுக்கு முதல்ல இந்த கனியும், அதாவது இந்த தயவு என்ற இந்த ஆவியின் கனியும் மனிதனுக்குள்ள இருக்கல. சரியா? எனவே என்ன பார்க்கணும்னு சொன்னா, ஒரு மறுபிறப்பு அடைந்த மனிதனுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த புது சிருஷ்டின்னு ஆண்டவர் வசனம் சொல்லுது இல்லையா? அந்த புது சிருஷ்டியான புதிதாக படைக்கப்பட்ட மனிதனுக்குள்ள ஏற்படுகின்ற குணாதிசயங்கள்ல ஒரு குணாதிசயம் தான் இந்த தயவு. ரைட்? இந்த தயவு ஒரு புது பிறப்படைஞ்ச, ரட்சிப்படைந்த, கடவுளுக்குள்ள வாழுகின்ற ஒரு மனிதனுக்குள்ள உண்டாகின்ற ஒரு கனியாக, ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? இதான் நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பவுலுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம், அதே மாதிரி சகையனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவங்கெல்லாம் ரொம்ப கடின இருதயத்தோட வாழ்ந்தவங்க இல்லையா? எப்பொழுதும் இந்த கைண்ட்னஸ் அவங்களுக்குள்ள இருக்கல, ரைட்? எப்பொழுதும் இந்த தயவு அவங்களுக்குள்ள இருக்கல. பவுல்லாம் பாருங்க, தான் மதவாதிய சவுலா இருக்கும் பொழுது தன்னுடைய யூத மதத்தை காத்து கொள்றதுக்காக கிறிஸ்தவர்களை அழித்த ஒரு யூத மனிதனாக அவர் காணப்பட்டார் ஆரம்பத்துல இல்லையா? அப்ப கடின இருதயம் உள்ளவராகத்தான் இருந்தாரே ஒழிய தயவு பாராட்டுகிறவராக இருக்கல. கைண்ட்னஸ் அவருக்குள்ள இருக்கல, கடவுளை அறிய முதல்ல. சரியா? ஆனால் எப்ப அந்த கைண்ட்னஸ் வருது, ஆண்டவரை சந்திச்சதுக்கு பிற்பாடு, அவர் கடவுளோடு பேசினதுக்கு பிற்பாடு, கடவுளால ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, அவர் தன்னுடைய அந்த கடின இருதயம் மாறினதுக்கு பிற்பாடு
இப்ப மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவராக அல்ல, மாறாக மக்களுக்கு சேவை செய்கிறவராக, மக்களுக்கு சரியான சத்தியத்தை போதிக்கின்ற ஒரு அந்த தயவுள்ள மனிதனாக அவர் மாறுறதை நம்ம கவனிக்கிறோம். அதே மாதிரி சகையுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கடின இருதயம் உள்ளவராக இருக்கிறார். ரைட்? எப்படி அவர் மற்றவங்கிட்ட வரி வசூலிக்கும் பொழுது எந்த விதமான தயவு தாட்சணியம் அவர்கிட்ட இருக்கல இல்லையா? ரைட்? ஆகவேதான் மக்கள் அவனை ஒரு பாவியான மனுஷன் ஒதுக்கி வச்சிருந்தாங்க இல்லையா? அப்ப மக்கள்கிட்ட அதிகமாக பெறுறோமே வரிய, ரைட்? மக்களுடைய வாழ்க்கை இதனால பாதிக்கப்படுமே, இது ஒரு கொள்ளையடிக்கிற மாதிரி விஷயமே போன்ற சிந்தனைக்கே இடம் இல்லை. ஒரு கடின இருதயம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை சந்திச்சதுக்கு பிற்பாடு, ரைட், என்ன சொல்றான்? நான் மக்கள்கிட்ட தவறா அல்லது வஞ்சித்து பெற்றிருப்பேன் என்று சொன்னால் அதை நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன். ரைட்? என்னுடைய சொத்துல பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மறுபிறப்பு அடையும் பொழுது இந்த தயவு, இந்த ஆவியின் கனி ஒரு மனிதனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறத நம்ம காண்றோம். இது கடவுளுடைய வார்த்தையில நமக்கு, கடவுளுடைய மக்கள் மத்தியில, சீஷர்கள் மத்தியில் நம்ம இவைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே. ரைட்டா? அதாவது நாங்க பார்த்த மாதிரி கைண்ட்னஸ் அல்லது தயவுன்னு சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பும் இருதய விருப்பம் அல்லது தன்மை, அதுதான் தயவு. ரைட்டா? ஏற்ற நேரத்தில், அதுவும் சும்மா வார தயவு அல்ல, மாறாக ஆவியின் கனியாக கடவுளுக்குள்ள வந்த உடனே அவனுடைய இருதயத்துல ஏற்படுகின்ற மாற்றம் தயவு என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அப்ப பாருங்க, இங்க ஒரு இருதயம் போடப்பட்டிருக்கு. இந்த இருதயம் எங்க இருக்குன்னு சொன்னா ஒரு கரடு முரடான ஒரு கடினமான ஒரு நிலத்துல. ரைட்? இப்படித்தான் ஆண்டவர் அறிய முதல்ல, கிறிஸ்துவுக்குள்ள மறுபிறப்பு அடைய முதல்ல மனிதனுடைய நிலைமை இது. ஒரு கரடு முரடான, ஒரு உணர்வு இல்லாத, கடவுளுக்கு உகந்த விதமாக நன்மை செய்ய முடியாது. அதாவது நன்மை செய்ய முடியும் உலக ரீதியில, ஒழுக்கமாக வாழ முடியும் உலக ரீதியில, ஆனால் கடவுளுக்கு உகந்த ரீதியில, கடவுள் விரும்புகின்ற விதமாக வாழ முடியாத ஒரு கரடு முரடான மனிதனாக பவுலோ அல்லது சகைவோ அல்லது நானோ நீங்களோ கடவுள் அறியும் போது காணப்படுறோம். ஆனால் அப்படி இருந்து கடவுள் எங்களுக்கு என்ன செய்யறாரு? அந்த கரடு முரடான இருதயத்தை, அந்த கரடு முரடான அல்லது கடுமையான அல்லது கல்லு மாதிரி இருக்கின்ற அந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இலகுவாக்குகிறார். ரைட்? அந்த புதிய சிருஷ்டிக்குள்ள நாங்க வரும் பொழுது எங்களுடைய இருதயம் புதிதாக அல்லது இலகுவாக அல்லது மாறுகிறத நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அதாவது ஆவியின் கனிய கடவுள் என்ன செய்யறாரு? அந்த ஆவியின் கனியாகிய நாங்க இன்னைக்கு பார்க்கிற அந்த தயவை கடவுள் நமக்குள்ள உருவாக்குகிறவராக இருக்கிறார். நமக்குள்ள உருவாக்கி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நம்முடைய பழைய சுபாவத்தை, பழைய சுபாவம் எப்படியானது? கடுமையானது அல்லது கொடூரமானது. அந்த கொடூரமான பாவம் நிறைந்த, கடவுளுக்கு எப்பொழுதும் எதிராக செயல்படுகின்ற அந்த கடுமையான கொடூரமான தன்மைய ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த ஆவியின் கனியின் மூலம் மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்புக்கு பின்பாக நடைபெறுகிற விஷயம். குணாதிசயங்கள்லாம் மாறுது. ரைட்? கடின இருதயம் எல்லாம் இப்ப சகைவு பவுல் மாதிரி தயவுள்ள இருதயமாக மாறுகிறத நம்ம கவனிக்கிறோம். சரியா? பாருங்க, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல 26, 27ஆம் வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது: உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றார். ரைட்டா? இதுதான் நாங்க உதாரணமா பார்த்தோம் பவுலுடைய வாழ்க்கையில, அதே மாதிரி சகையுடைய வாழ்க்கையில நடந்தது. அந்த இருதயத்தை, அந்த கடினமான இருதயத்தை மாற்றி போட்டு சதையான இருதயத்தை, ஆண்டவருக்கு உணர்வுள்ள அந்த ரட்சிக்கப்பட்ட புதிய இருதயத்தை கடவுள் கொடுத்து என்ன செய்யறாராம்? கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ அவர்களுக்கு அந்த பலனை கொடுக்கிறார் என்றதை இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, 27ஆம் வசனம் என்ன சொல்லுது?
உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் அறிய முதல்ல நமக்குள்ள இருந்த குணாதிசயங்களை, கடினமான இருதயத்தை ஆண்டவர் மாற்றி கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழும்படி. இப்ப தயவுன்னு சொல்லும்போது நாங்க பார்த்துட்டு வரோம், அது கடவுளுடைய ஒரு தன்மை. அவர் தயவுள்ளவராக இருக்கார். அப்ப எப்படி தயவு பாராட்டினார் என்பதை நாங்க கடந்த வாரம் படிச்சோம். அப்ப அந்த தயவுள்ள காரியத்தை நாங்களும் செய்யும்படி என்ன செய்யறார் ஆண்டவர்? நமக்குள்ளே நமக்கு அந்த பெலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அப்ப மாம்சமான இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்துட்டு மாம்சமான இருதயத்தை வச்சுட்டு, அந்த மாம்சமான இருதயம் என்ன செய்தான்? கடவுளுடைய வார்த்தையின்படி வாழுவதற்கு அது இயலுமானதாக இருக்கும்படி கடவுள் அதுக்கு உதவி செய்யறாரா? ரைட். அப்ப கல்லான இருதயம் மாறி, ரைட், கனிவான இருதயம் அல்லது தயவுள்ள இருதயத்தை தேவன் கிறிஸ்தவர்களுக்குள்ள கொடுக்கிறாரு என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, உண்மையாகவே நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருப்போம்னு சொன்னா, அந்த கைண்ட்னஸ், அந்த தயவு நமக்குள்ள இருக்குதா என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். கல்லான இருதயம் மாறி மாம்சமான இருதயம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தையின்படி, அதாவது இந்த ஆவியின் கனிகளை கொஞ்சமாவது வெளிப்படுத்துகின்ற தன்மை எங்களுக்குள்ள வந்து இருக்கிறத நாங்க உணரக்கூடியதாக இருக்கணும் இல்லையா? பாருங்க, எபேசியர்ல வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்துல 31, 32 வசனங்கள்ல சர்ச்சுக்கு எழுதுறார், எபேசிய திருச்சபைக்கு எழுதுறார். சொல்றாரு, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. சரியா? எப்ப? இந்த இருதயம், ரைட், கல்லான இருதயம், ரைட், எசேக்கியேல் நாங்க பார்த்த மாதிரி அது என்னத்தை கொண்டது, என்ன தன்மைகளை கொண்டது? கல்லான இருதயம் கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் அவைகள் நிறைந்ததுதான் கல்லான இருதயம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவை எல்லாத்தையும் நீங்க அவை எல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவுது. ரைட். அடுத்த வசனத்தை சொல்றாரு, ஒருவருக்கொருவர் தயவாயும். இப்ப உங்களுக்குள்ள வர வேண்டியது என்னது? தயவு, மன உருக்கம். இப்ப கிறிஸ்தவன் சொன்னா, கிறிஸ்தவ திருச்சபையின் அங்கத்தவனா இருக்கிறான்னு சொன்னா, கடவுளுக்குள்ள மறுபரப்படைந்து கடவுளுக்காக வாழுகிற, ஊழியம் செய்கின்ற, கடவுளை ஆராதிக்கிற மனுஷனாக இருக்கிறான்னு சொன்னா, அவனுக்குள்ள இங்க பவுலடியார் எழுதுறாரு, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப 3 விஷயம் கிறிஸ்தவனுக்குள்ள, புது மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டியது என்னது? ரைட். இந்த புதிய ஆவியை பெற்ற அல்லது இந்த மாம்ச இருதயத்தை பெற்ற மனிதனுக்குள்ள இருக்க வேண்டிய குணாதிசயம் என்னது? தயவு, மன உருக்கம், மன்னித்தல். ரைட். தயவு, மன உருக்கம், மன்னித்தல். இந்த 3ம் உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவன் நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கணும் என்பதை அங்க அவர் வெளிப்படுத்தி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 3:12 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு, அந்த தரித்து கொண்டுன்னு சொல்லும் பொழுது உடுத்தி கொள்ளுங்க. நாங்க எப்படி ஒரு புதிய ஆடைய, பழைய உடுப்பை கலட்டி போட்டுட்டு புதிய ஆடைய அணிந்து கொள்றோமோ, அது மாதிரி பழைய இருதயம் நீங்கி போகும் பொழுது புதிய இருதயம், அந்த புதிய இருதயத்துக்குரிய புதிய வாழ்க்கை, அந்த புதிய வாழ்க்கையில வருகின்ற ஒரு தன்மையான தயையை, அந்த கைண்ட்னஸ் நீங்க என்ன செய்யணுமா? அணிந்து கொள்ளுங்கள், அதை நீங்க உடுத்தி கொள்ளுங்க என்று சர்ச்சுக்கு, எபேசிய திருச்சபை சர்ச்சுக்கு, அந்த அங்கத்தவர்களுக்கு இங்க பவுல் எழுதுகிறத நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படியானதாக இருக்குது அன்பானவர்கள்? இந்த தயவு, இந்த கைண்ட்னஸ் நமக்குள்ள இருக்குதா? சில நேரங்கள்ல மற்றைய மதங்கள்ல இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கிற அந்த தயவு கூட, அந்த கைண்ட்னஸ் கூட இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட இல்லாம இருக்கு. ரைட். என்பதை நாங்க அநேக நேரங்கள்ல காணக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, இங்க இந்த எபேசிய திருச்சபைக்கு ஏன் இப்படி எழுதுறாருன்னா பவுல், தயவாருங்கன்னு சொல்லிட்டு, துர்க்குணம் எல்லாம் நீங்கட்டும், கோபம், மூர்க்கம், கசப்பு
இந்த மூணுமே அந்த கோபத்தோடு அல்லது அந்த பழிவாங்கும் எண்ணத்தோடு தொடர்பு பட்டது. கசப்பு, கோபம், மூர்க்கம், ரைட்? அப்புறம் துர்குணம்னு சொல்றார், தூஷணம்னு சொல்றார். அதெல்லாம் நீங்கட்டும்னு சொல்றார். அப்ப திருச்சபைக்கு எழுதிங்க அப்படி சொல்றாரு. அதெல்லாம் நீங்கிட்டு தயவு, மன உருக்கம், மன்னிக்கிறது தான் கிறிஸ்தவனுடைய அடையாளமா இருக்கணும். ரைட்? அதுல ஒன்னதான் நாங்க பார்க்கிறோம். தயவு அவனுடைய அடையாளம், கைண்ட்னஸ் அவனுடைய அடையாளம், ரைட்? என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப எபேசிய திருச்சபைக்கு ஏன் அப்படி எழுதுறாருன்னு சொன்னா, இப்ப எபேசிய திருச்சபை எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா, யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் எபேசிய திருச்சபையில இருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்நியர்களாக இருந்து, சரியா, அர்த்தமி தேவின்னு சொல்லப்படுகின்ற கடவுளை வணங்குறவர்களாக இருந்து, மந்திரம் செய்கிறவர்களாக இருந்து, மாயாஜாலம் பண்றவங்களாக இருந்தவங்க கூட என்ன செஞ்சிட்டாங்க, பவுலினுடைய போதனை அந்த ஊழியத்தின் மூலம் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்படும் போது அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அவங்களுக்குள்ள இருந்த சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சி வீசிட்டு அவங்க கிட்ட இருந்த அந்த மந்திர மாயாஜால புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு அவங்க கடவுளுடைய அந்த மறுபிறப்பு அடைஞ்சவங்களாக எபேசிய திருச்சபைக்குள்ள வராங்க. திருச்சபைக்குள்ள வரும் பொழுது இப்ப யூதர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது, ரைட்? ஏன்னா அவங்க யூதர்களாக இருக்கும் பொழுது கடவுள் அறிய முதல்ல அவங்களுக்கு இருந்த சிந்தனை என்னன்னு சொன்னா, இந்த அந்நியர்கள், அதாவது யூதர் அல்லாத ஜனங்கள் எல்லாமே நாய்களை போன்றவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அவங்களுக்குள்ள. அவங்க சொன்னாங்க, இந்த அந்நியர்களை கடவுள் எதுக்கு படைச்சு வச்சிருக்கிறாராம், நரகத்துல எரிக்கிறதுக்கு நெருப்பு வேணும் இல்லையா, விறகு கட்ட, அதுக்காகத்தான் கடவுள் இவங்களை படைச்சிருக்கிறார்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அதனால அவங்களோட சம்பந்தம் கலக்கிறது கிடையாது, அவங்களோட பேச மாட்டாங்க, ரைட்? அவங்க இருக்கிற பக்கம் தலை காட்ட மாட்டாங்க, தீட்டுப்படும்னு சொல்லுவாங்க. இப்படியான சிந்தனையில இருந்து இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் கூட, சேர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடும் கூட, இப்ப இவங்க அந்த அந்நிய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சேர்ச்சுக்குள்ள வராங்க. வரும் பொழுது இந்த யூதர்களுடைய சிந்தனை, ஆரம்பத்தில் இருந்த சிந்தனை இப்பயும் வர ஆரம்பிக்குது கிறிஸ்தவங்களாக மாறினதுக்கு பிறகு கூட, ரைட்? அப்ப அவங்க அந்த அந்நியர்கள் மேல இருந்த கோபம், அவங்க மேல இருந்த அந்த மூர்க்கம், அவங்க மேல இருந்த அந்த கசப்பு சேர்ச்சில் இருக்கிற இவங்களுக்கு இப்ப வெளிக்கிளம்ப ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்துலதான் பவுல் சொல்றாரு, ரைட், நீங்க திரும்பவும் கசப்பும், கோபமும், மூர்க்கமும், தூஷணமும், துர்குணமும் இதோடு நீங்க இனிமே சேர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடாது, ரைட்? மாறாக ஒருவருக்கொருவர், ரைட், நீங்க அந்த ரட்சிக்கப்பட்டு வருகின்ற அந்நியர்களை இனி கோபத்தோடும் மூர்க்கத்தோடும் அல்ல, தயையோடும் மன உருக்கத்தோடும் இயேசு உங்களை எப்படி மன்னிச்சாரோ அது மாதிரி மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளணும் என்று அவர் அந்த நிருபத்துல எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தயவு, மன உருக்கம், அதே மாதிரி கிறிஸ்து மன்னித்ததை போல மன்னியுங்கள் என்று நாங்க சொல்றதை கவனிக்கிறோம். அப்ப தயவு உள்ள இடத்துல கோபம் இருக்காது. தயவுள்ள இடத்துல, ரைட், அதாவது ஆவியின் கனியாகிய தயவு என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்குள்ள உருவாகும் பொழுது கோபமும், மூர்க்கமும், ரைட், பிரிவினைகளும், கசப்பும் அங்க அதிகமாக எழாது. சரியா? அப்ப தயவு இருக்கிற இடத்துல மன்னிப்பு உண்டாகும் என்பதை நாங்க சுருக்கமாக இந்த வசனத்துக்கு அர்த்தமாக நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப நாங்க போன வாரத்துல பார்த்த மாதிரி, அப்ப மற்றவர்களை கடவுளுக்குள்ள வென்று கொள்றதுக்காக, ரைட்? அப்ப யூதர்கள் முதலாவது கடவுளுக்குள்ள வந்துட்டாங்க, இப்ப ரட்சிக்கப்பட்டு இந்த சேர்ச்சுக்குள்ள, எபேசியர் சேர்ச்சுக்குள்ள. இப்ப மற்றவங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வாராங்க. வரும் பொழுது நீங்க உங்களுடைய மன உருக்கத்தை தான் அங்க காட்டணுமே ஒழிய, உங்களுடைய கைண்ட்னஸ், உங்களுடைய தயவை காட்டி கடவுள் மன்னிக்கிறது மாதிரி மன்னிச்சு அவங்களை ஏற்றுக்கொண்டு, அப்படியாக அவங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர் இயேசுவனுடைய, நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வரோம், தேவனுடைய அந்த குணாதிசயமான தயவை, ரைட், நீங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணுமே அல்லாமல் கோபமும் கசப்பும் உங்களுடைய வாழ்க்கை முறை அல்ல என்பதை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு எழுதி சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப தயவு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அப்ப ஒருவருக்கொருவர் நீங்க தயவுள்ளவர்களாக இருங்க என்பதை இந்த வசனங்கள்ல நம்ம சொல்லப்படுறத நாங்க பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே இந்த தயவு, ரைட், ஒரு மனிதன் வந்து தேவையோடு இருக்கும் பொழுது, ரைட்,
எங்களுக்கு முடியுமான நேரத்துல அந்த தேவைக்கு ஏற்ற விதமாக அவருக்கு உதவி செய்ய, எதிர்பார்க்காம உதவி செய்ய, அல்லது அந்த கனிவான இருதயத்தோட, ரைட், நாங்க பார்த்தோம் இல்லையா, தகுதியற்ற நம் மீது ஆண்டவர் தயவு பாராட்டினார். நம்மளை தண்டிக்கணும், நம்மளை அவர் மன்னிச்சிருக்க முடியாது அவருடைய நீதியின் நிமித்தம். ஆனால் அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய தயவின் நிமித்தம் கடவுள் எங்கள் மீது அவருடைய கிருபை இரக்கத்தை வச்சு எங்க மேல தயவு பாராட்டி எங்களுக்கு ரட்சிப்பை வழங்கினார் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட நாங்க உண்மையாக தயவுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாங்க சிந்திக்கணும் அன்பானவர்களே. இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து ரொம்ப இலகுவா போயிருச்சு. சர்ச்சுக்கு போயாச்சு, 2 பாட்டை படிச்சு, துதியை செலுத்தி, 2 பாஷையை பேசி, 2 15 ஊழியத்தை செஞ்சுட்டு, பயங்கரமா எங்களை காட்டிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம், ரைட். ஆனா அந்த ஆவியின் கனிகளை படிக்கும் பொழுது, இந்த ஆவியின் கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படணும், ரைட். அப்படி வெளிப்படாம இருக்குன்னு சொன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது, புது பிறப்பு அடைந்த வாழ்க்கையே கிடையாது என்பதை இங்க நிருபங்களை நம்ம வாசிக்கிறோம். சரியா? அப்ப கொஞ்சமாவது 100க்கு 100 விதமா தயவுள்ளவர்களாக நம்ம மாறிட முடியாது. நாங்க அதை அடிக்கடி பார்த்துட்டு வாரோம். ஆனால் கொஞ்சமாவது நாங்க அந்த தயவு என்கின்ற அந்த விஷயத்துல வளருகிறவர்களாக இருக்கிறோமா? அப்ப பார்த்தோம், இது தானாகவே இந்த தயவுல நம்ம வளர முடியாது, ரைட். அப்ப அந்த திராட்சை செடி ஆண்டவர் அந்த தயவுள்ள கர்த்தருடைய அவரோடு இணைந்து இருக்கும் பொழுது இந்த தயவு என்ற குணாதிசயம் நமக்குள்ள வெளிப்படும். அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப கடைசி என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப தயவுன்னு சொல்லும் பொழுது இந்த தயவை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மற்றவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு உலகத்துக்குள்ளதான் இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். அதாவது நாங்க கோபமா இருக்கிறோம், கசப்பா இருக்கிறோம், மூர்க்க குணமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை காண்பிச்சு கொள்ளாம தயவாக இருக்கிறோம் அப்படின்னு காமிச்சு கொள்றது. ஏன் தயவாக இருக்கிறோம்னு காமிச்சு கொண்டா லேசுன்னு சொன்னா, எல்லாரும் என்ன யோசிப்போம், மத்தவங்க எங்க மேல தயவா இருக்கணும் இல்லையா, மத்தவங்க எங்களை கைண்டா நடத்தணும் அப்படின்னு எங்க எல்லாத்துக்குமே விருப்பம் ஒண்ணு இருக்கா இல்லையா? இல்லையா? நாங்க எங்கேயாவது போனா, ஒரு வேலைக்கு போனா என்ன யோசிப்போம், அவர் எங்கோட கொஞ்சம் கைண்டா நடந்திருக்கலாம், என் வேலைகளை கொஞ்சம் கைண்டா செஞ்சு கொடுத்திருக்கலாம் இல்லையா. எங்களோட உறவினர்கிட்ட நம்ம அதிகமா எதிர்பார்ப்போம், இவங்க கொஞ்சம் எங்க கிட்ட கைண்டா இருந்திருக்கலாம், ரைட், தயவா நடந்திருக்கலாம், இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப ஒரு மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்னது, மத்தவங்க எங்க கிட்ட தயவா இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா. அவ எதிர்பார்க்கிறது தான் கூடயே ஒழிய நம்ம எப்படி தயவா இருக்கலாம் என்பதை நம்ம என்ன செய்யறது கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது சில நேரங்கள்ல, ரைட். எதிர்பார்க்கிறோம் தயவா இருக்கணும்னு சொல்லி, நம்ம தயவா எப்படி இருக்கலாம்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதோ அல்லது செயல்படுறதோ கிடையாது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த தயை, இந்த கைண்ட்னஸ வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை தங்களுடைய சுயநலத்துக்காக பாவிச்சு கொள்றாங்க, ரைட். இப்ப ஒருத்தருக்கு தயவு ரொம்ப விருப்பம், தயவு என்றது ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய தேவை, மத்தவங்க மேல தயவா இருக்கணும்னு விரும்புறாங்க. அதனால மற்றவங்க என்ன செய்யறாங்க, அந்த தயவை தங்களுடைய சுயநலத்துக்காக பாவித்து கொள்ளுகிறதும் மோசமான ஒரு செயலாக இன்றைய உலகத்துல, இன்னைக்கு திருச்சபையில, நம்ம சமூகத்துல, நம்ம குடும்பங்கள்ல இருக்கிறது நம்ம காணக்கூடியதாக இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த தயவு இல்லாம செயல்படுறவன் தான் இன்னைக்கு ஹீரோ இல்லையா. பச்சையா வெட்டுறவன் இல்லையா, மோசமான விதத்துல நடந்து கொள்றவன், ரைட், இவர் தான் இன்னைக்கு ஹீரோ, ரைட். அப்ப எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வர்ற படங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம்னு சொன்னா, ரொம்ப மோசமான வன்முறைகளை தான் நமக்கு காட்டப்படுது. நம்ம பிள்ளைகள் அதை பார்த்து தான் வளருது, ரைட். மோசமான வன்முறைகள், ரைட். ஆரம்பத்துல அதுக்கெல்லாம் சென்சர் போட்டுருவாங்க, இப்படி எல்லாம் கொலை செய்யறது, இப்படி எல்லாம் வெட்டுறது, இப்படி எல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப அது எல்லாத்துக்கும் சென்சர் கிடையாது, எல்லாம் நேரடியாக நம்ம பிள்ளைகள் பார்த்து வளருது, ரைட். அதாவது தயவற்ற விதத்துல எப்படி செயல்படலாம். அதே மாதிரி இப்ப பாருங்க, ஒரு மத பிரச்சனை வருது, அல்லது ஒரு இன பிரச்சனை, ரைட், அல்லது ஒரு நாட்டுக்கு நாடு இடையிலான பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனை வரும் பொழுது எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனா மதத்தை வச்சு அல்லது பாஷையை வச்சு, நீ அந்த பாஷக்காரன், நான் இந்த பாஷக்காரன், நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதின்னு சொல்லிட்டு தயவு தாட்சண்யம் இல்லாம கொடூரமாக, ரைட், செயல்படுறதை நம்ம பார்ப்போம் இல்லையா.
கடந்த மாதங்களுக்கு முன்பாக நாங்க பார்த்தோம் இந்தியாவுல மணிப்பூர் என்ற கிராமத்துல ஒரு இனம் மற்ற இனம் இல்ல இவ்வளவு காலம் என்ன ஒன்னாதான் வாழ்ந்தாங்க இல்லையா. அப்ப பிரச்சனைன்னு வந்தோடனே மற்ற இன பெண்களை என்ன செய்யறாங்க, மிருகத்தை விட கேவலமா, ரைட், நிறைய ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள்லாம் சேர்ந்து கேவலமா ரோட்ல அவங்கள அடிச்சு துன்புறுத்தி நிர்வாணமாக்கி நடத்தி கொண்டு வருகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், ரைட். அப்ப மதம் அல்லது அந்த மத வைராக்கியம் அல்லது எங்களுடைய மொழி வைராக்கியம் இது எல்லாமே ஒரு தயவு தாட்சணியம் இல்லாம செயல்படுறதுக்கு எங்களுக்கு ஒரு தூண்டுதலை உண்டாக்குகிறத நாங்க பார்க்கிறோம், ரைட். இப்ப அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்ம சோசியல் மீடியாஸ்ல கூட நம்ம அதுக்கேத்த மாதிரி மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம செயல்படுறதை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, எத்தனை குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, எத்தனை மற்ற ஜானம் செத்தாலும் பரவாயில்ல, நாங்க இவங்களுக்கு சப்போர்ட். அதே மாதிரி அவங்க நாங்க இத்தனை பேரையும் கொள்ளுவோம், என்ன வேணாலும் செய்வோம், ஆனா நாங்க எங்களுக்கு இவங்களுக்கு தான் நாங்க சப்போர்ட்னு சொல்லி ரெண்டா பிரிஞ்சுக்கிட்டு இன்னும் அந்த மூர்க்கத்தையும் கோபத்தையும் இன்னும் அந்த பழைய நிலைமை, அந்த எபேசிய திருச்சபையில் நடந்த மாதிரி அந்த நிலைமையை தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கைண்ட்னஸ காணும், அந்த தயவை காணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசிப்போம், நம்ம குடும்பத்துல அல்லது நம்முடைய திருச்சபையில நம்ம சமூகத்துல இந்த கைண்ட்னஸ், இந்த தயவு இதை நாங்க பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய அயலகத்தர்கள் மத்தியில இந்த தயவை நாங்க காட்டுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாங்க சிந்திக்கணும். இப்ப கடைசியா ஒரு விஷயத்த நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த பவுல் சொன்னார் இல்லையா, கோபம், மூர்க்கம் அதெல்லாம் சொன்னார் இல்லையா. அந்த கோபம் என்ன செய்யுது நம்முடைய சரீரத்துல. இப்ப இந்த கோபத்தை குறிச்சு நம்ம கொஞ்சம் அடிக்கடி படிச்சுட்டு வர்றதுனால நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் எடுத்து நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். இந்த கோபம் என்னதான் எட்ரினலின் என்ற ஒரு ஹோமோனை நமக்குள்ள சுரக்க செய்யறான், சரியா. இந்த கோபம், மூர்க்கம், கசப்பு அதெல்லாம் இருக்கும்பொழுது ஏன் டென்ஷன் ஆகுது, அதெல்லாம் இருக்கும்பொழுது ஏன் ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரைட். ஏன்னு சொன்னா எங்களுக்குள்ள அந்த எட்ரினலின் என்கின்ற ஒரு ஹோமோன் சுரக்குது. கோப நேரத்துல சுரக்கும் பொழுது என்ன செய்யுதா, அது எங்களுடைய ரத்தத்தோட கலந்து பிளட் பிரஷரை அதிகரிக்குதான். அதிகரிச்சு என்ன செய்யுதா, நம்மளுடைய சரீரத்துல ஸ்ட்ரெஸ் இல்லையா அல்லது மன அழுத்தத்தை, ரைட், அது அதிகரிக்கிறதாக இருக்குதுன்னு சொல்லி உளவியலாளர்கள் சொல்றாங்க, சரியா. அதே மாதிரி இப்ப கைண்டா இருங்க, கைண்ட்னஸ் சொல்லி அதிகமா பேசுறாங்க இன்னைக்கு உலகத்துல கூட. கைண்டா இருக்கும் பொழுது மனசு அமைதி அடையுதான், சரியா. அமைதி அடைகிறதுக்கான காரணம் என்ன, கடவுள் அப்படிதான் படைச்சு வச்சிருக்கிறாரு. செரோட்டனின் என்கின்ற ஒரு ஹோமோன் சுரக்குது கைண்டா இருக்கும் பொழுது, கைண்டா நடந்து கொள்ளும் பொழுது, மற்ற மனிதனை கைண்டா நடத்தும் பொழுது அப்படியான ஒரு ஹோமோன் சுரக்குது. அதுக்கு ஹாப்பி ஹோமோன் கூட சொல்றாங்க, ரைட், பலவிதமான பெயர்கள். அப்ப இந்த ஹோமோன் எல்லாம் நல்லது தான், அந்த எட்ரினலின் கூட ஒரு கட்டத்துக்கு நல்லது. ஆனால் அது கோபத்தினாலே அது சுரக்கப்படும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையின் சமாதானத்தையும் இல்லாமாக்குது, டென்ஷன் அதிகரிக்குது, கண்ணெரிச்சல் உண்டாகுது, சர்ண சூடு அதிகரிக்குது, நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில அது நம்முடைய வாழ்க்கையை அது வீணாக்குது, சரி. அப்ப தயவு, கைண்ட்னஸ் என்ன செய்யுது, செரோட்டனின் என்கின்ற ஒரு அந்த ஹோமோனை சுரக்க செய்து நம்முடைய ரத்தத்துல அது கலந்து அந்த மன அழுத்தத்தை குறைச்சி, ரைட், ஒரு சந்தோஷமான அல்லது ஒரு சமாதானமான ஒரு 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 மனநிலையை நமக்குள்ள ஏற்படுத்துதான். அப்ப மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக தயவா இருக்க சொல்லல, மாறாக பாருங்க, கடவுளுடைய வார்த்தையில மறைஞ்சிருக்கிற ரகசியங்களை பாருங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழும் பொழுது வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகுதுன்னு நம்ம சொல்றோம், ரைட். அப்ப அதை கொஞ்சம் டீப்பா பார்க்கும் பொழுது அந்த கைண்ட்னஸா இருங்க, கைண்ட்னஸா இருங்கன்னு சொல்றாரு. இப்ப சர்ச்சில் நம்ம பார்த்தோம், எபேசியர் சர்ச்சில் யூதர் பாக்குறான் மத்தவங்களை பார்க்கும்பொழுது கோபம் உண்டாகுது. கோபம் உண்டாகும் பொழுது சயின்ஸின் படி எட்ரினலின் சுரப்பி அதிகரிக்குது அவனுக்குள்ள. அப்ப மன அழுத்தம், அப்ப கசப்பு, எரிச்சல், பழிவாங்கும் எண்ணம், ரைட், எல்லாமே உண்டாகுது. ஆனா பவுல் சொல்றாரு, நீங்க கைண்டா இருங்க, ரைட். கைண்டா இருக்கும் பொழுது அவன் மத்தவங்களோட இருக்கிற அந்த உறவுல அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறவனாக
மாறுறவனாக இருப்பான். ரைட்? பாருங்க, கடவுளுடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்குது. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ரைட்? இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல ஒரு நபர் இருக்கிறார். இந்த நபரை பார்த்தாலே நமக்கு கோபமும் எரிச்சலும் வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னா, பல மாதங்கள் இப்படியே இருப்போம்னு சொன்னா, நமக்கு அது சரீரத்துல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறத நம்ம கவனிக்கலாம். பலவிதமான நோய்கள் நம்முடைய சரீரத்துல வர்றத நம்ம கவனிக்கலாம். ஆனால் அந்த மன்னிப்பு, அந்த கைண்ட்னஸ், அந்த ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையோடு நம்ம ஜீவிக்கும் பொழுது, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய மனசுல ஒரு சமாதானம் இருக்கிறத நம்ம உணர முடியும். இது உலகத்துல கூட ஆர்டிக்கிள் எழுதுறாங்க. தயவா இருக்கும் பொழுது உங்களுக்கு இப்படியான காரியங்கள் உண்டாகுது. அப்ப என்ன செய்றாங்க அவங்க? மிருகங்களோட போய் தயவா இருக்க பார்க்குறாங்க. இயற்கையோட போய் தயவா இருக்க பார்க்குறாங்க. அப்படி கடவுள விட்டுட்டு தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரைட்? ஆனா சொந்த மனுஷனோட என்ன செய்றது கிடையாது? தயவாக இருக்கிறது கிடையாது. ஆனா அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தையின்படி நாங்க தயவாக இருக்கும்படி, அந்த கைண்ட்னஸ பகிர்ந்து கொள்ளும்படி நானும் நீங்களும் அழைக்கப்படுகின்றோம். ரைட்? எனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி இது தானாகவே ஏற்படாது நமக்குள்ள. ரைட்? ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. பிராக்டிஸ் எப்படி பண்ணணும்னு சொன்னா, இதுல நாங்க கடவுளோட இணைஞ்சிருக்கும் பொழுது, ரைட்? அதாவது கோபம் வரும் பொழுது, எரிச்சல் வரும் பொழுது, அல்லது ஒரு மூர்க்க குணம், டென்ஷன், பதட்டம் அதிகரிக்கும் பொழுது, நான் கடவுள்கிட்ட போறேன். கடவுள்ட்ட போய் சொல்றேன், ஆண்டவரே, இந்த நபர பார்த்தாலே எனக்கு எங்க இருந்து தான் கோபம் வருதுன்னு தெரியல. இந்த நபர பார்த்தாலே எங்க இருந்து தான் என்னுடைய சர்ரம் சூடாகுதுன்னு எனக்கு தெரியல. எப்படித்தான் டென்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியல சுவாமி. ஆண்டவரே, என்னைய மன்னியுங்க. தேவனே, நீர் சொல்லுகிற பிரகாரம் அந்த ஆவியின் கனி, தயவு, அந்த கைண்ட்னஸ், அந்த மன்னிக்கிற அந்த மன உருக்கத்த எனக்குள்ள ஏற்படுத்துங்க சுவாமின்னு நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபிக்கும்போது நாங்க என்ன செய்றோம்? அந்த யோவான் 15ல பார்க்கிற மாதிரி அந்த திராட்சை செடியோட இணைஞ்சு கொள்றோம். அப்படி நாங்க இணைஞ்சு அவர்கிட்ட நாங்க இந்த காரியங்கள சொல்லி, எங்களுடைய மனசுல எழும்புகின்ற இந்த குணாதிசயங்களுக்காக அவர்கிட்ட போய் நாங்க தங்கி இருக்கும் பொழுது, அவர்ட்ட உதவி கேட்கும் பொழுது, ஒரு கட்டத்துல எங்கள அறியாமலேயே இந்த மூர்க்க குணம், கோபம் எல்லாம் போய், ரைட்? அந்த கடவுளுடைய குணாதிசயம் நமக்குள்ள வருகிறத நம்ம கவனிக்க முடியும் அன்பானவர்களே. ரைட்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணாதிசயம் நமக்குள்ள ஏற்படுகிறது நம்ம காண முடியும். ரைட்? அதுதான் ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனிய தேவன் நமக்குள்ள ஏற்படுத்துகிறார். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள அது ஏற்படுகிறது, அது வளருகிறது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கணும் எப்படின்னு சொன்னா, தேவனோடு இணைந்து அவருகிட்ட நம்ம ஓடணும். ரைட்? நமக்குள்ள வருகின்ற இப்படி நெகட்டிவான சிந்தனைகள் வரும் பொழுது அவர்கிட்ட போகணும். ஆண்டவரே, நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க சுவாமி. அன்பா இருக்க சொல்லியிருக்கீங்க. அகாபே அன்ப காண்பிக்க சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு சுயநல அன்பு தான் வருது ஆண்டவரேன்னு ஒத்துக்கொள்ளணும் அவருக்கு முன்பாக போயிட்டு. ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய அன்பை காண்பிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம தொடர்ந்தும், அதுதான் ஜெபத்துல இருக்கிற போராட்டமே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்? அப்படி ஜெபிக்கும் பொழுது நாங்க அதுக்காக நாங்க மன்றாடும் பொழுது, அதுக்காக நாங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது, அதை வாஞ்சிக்கும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆவியின் கனிகள் வெளியே வர்றத நம்ம கவனிக்க முடியும். ரைட்? தேங்க் யூ. ஏதாவது காரியங்கள் இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு நாங்க ஜெபித்து நிறைவு செய்யலாம். தேங்க் யூ.